பின்னில் மடித்து தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருக்கேன். ப்ளவுஸோட பின் சைடில் உள்ள நீளம் வந்து 14.5 இன்ச்சு. அதோட ஒரு 1/2 இன்ச் வந்து கூட்டு வச்சுக்கிறேன், 15. இப்போ கழுத்து வந்து அளவு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இது வந்து ஒரிஜினல் அளவு. அதை விட 1/2 இன்ச் தையலுக்கு வந்து நோட் பண்ணிக்கலாம். கழுத்து இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு இது ஒரிஜினல் அளவு. இதை விட தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் மட்டும் கூட்டு வைக்கணும். ஷோல்டர் வந்து 3 இன்ச் கிட்ட இருக்கு. நான் 3/4 இன்ச்சு கூட்டி 3.25 இன்ச்சா எடுத்துக்கிறேன். இப்போ கழுத்தோடது 2.5 இன்ச் இதில் இருக்கு. இதுலேயும் 2.5 இன்ச் குறிச்சிட்டு இதில் இப்படி ஒரு வளைவு போட்டுக்கலாம். ஷோல்டர் அளவு 3.25 இன்ச்சு. இதை குறிச்சிக்கலாம். இப்போ ஆம்கோல் எடுக்க போகிறோம். ப்ளவுஸில் இந்த கையும் இந்த உடம்பும் ஜாயின் பண்ணுற பகுதியை எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஆம்கோல் பார்க்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. கையோட அளவு, கைக்கும் இந்த உடம்புக்கும் உள்ள அளவு ஜாயின் ஆகுதுல, அதை வந்து குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட குறிங்க. இதுதான் வந்து ஆம்கோலோட சரியான அளவு. இப்போ இதில் கோடு போட்டுக்கலாம். இவ்வளோதான். ஆம்கோல் ரவுண்ட் போடலாம். ஆம்கோலுக்கு வந்து 6 இன்ச் மொத்தம் குறிச்சிருக்கோம். அதில் 3 இன்ச் பாதியை குறிச்சிக்கோங்க. இதிலேருந்து ஒரு 1.25 இன்ச் கிட்ட குறிங்க. இதில் ஒரு ரவுண்டு வந்து போட்டுக்கலாம். இப்போ சுற்றளவு வந்து நோட் பண்ண போகிறோம். இதிலிருந்து இதை கொஞ்சம் இழுத்து வச்சு பார்க்கணும். 10.5 இன்ச் வருது. இன்ச் இங்கே குறிச்சிக்கலாம். தையலுக்கும் 1.5 இன்ச் கிட்ட விட்டுக்கலாம். இதிலேருந்து ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஒரு ப்ளவுஸோட பின்பக்கம் முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான முறை தான். முதல்ல வந்து 1 இன்ச்சுக்கு கீழே நோட் பண்ணுறோம். அப்புறம் இந்த கழுத்தோட அளவுகள் வந்து மெஷர் பண்ணியிருக்கோம். அதை விட 1/2 இன்ச்சு கூடுதலாக நம்ம எடுத்திருக்கோம் தையலுக்காக. கழுத்து பகுதி 2.5 இன்ச் வருது.
ஷோல்டர் 3/4 இன்ச் மட்டும் கூட்டணும். ஷோல்டர் ஒரிஜினல் அளவு 3, அதோட 3/4 இன்ச் மட்டும் கூட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஆம்கோல் பார்த்துருக்கோம். இதில் வந்து 1.25 இன்ச் மட்டும் எடுத்து இதுலேயும் நடுப்பகுதியை நோட் பண்ணி அதுலேருந்து ரவுண்ட் போட்டிருக்கோம். இவ்வளோதான் ப்ளவுஸோட பின்பகுதி. இதை வெட்டி எடுத்துக்கலாம்.